பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேக தியானத்தை, அவருடைய பிறப்பின் மகத்துவத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகமே சமாதானத்திற்காக, மகிழ்ச்சிக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சண்டைகள், சச்சரவுகள், தனக்கென்று ஒரு பதவி வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டம். ஆனால் பிதாவோடு கூட செல்ல மகனாக இருக்க வேண்டிய குமாரனாகிய கிறிஸ்து அந்த மேன்மையெல்லாம் துறந்து இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்டுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா! இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். யாராவது அப்படி இறங்கி வருவாங்களா? இயேசு மாத்திரம்தான். வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் துதியும், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? தேவனை துதித்தார்கள். யார் துதிக்கிறாங்க? தேவதூதர்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம். கிறிஸ்மஸ் என்பது ஒரு சமாதானத்தினுடைய தினம். அதாவது குழப்பத்தையும் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி சமாதானத்தை கொடுப்பதற்காக. ஆகவே உன்னதத்தில் இருக்கிற அந்த மகிமை, அவரை துதிக்க, பூமிக்குள்ள அந்த சமாதானம், தேவனை துதிக்க துதிக்க அந்த சமாதானம் உண்டாகிறது. எல்லா மனுஷன் மேலே அந்த பிரியம் உண்டாகிறது. அந்த பிரியம் ஏன் உண்டாக மாட்டேங்குது? இன்றைக்கு ஒருவர் பகைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கர்த்தரை அவங்க நோக்கி பார்க்கல, அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவனை அவங்க பார்க்கல. அல்லேலூயா! ஒரு மணல் புயலில் பாதுகாப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இளைஞனை ஒரு பாறை வந்து தடுத்து நிறுத்தி, அந்த மணல் அவன் மேலே மோதாமல் எப்படி பாறை வந்து தடுத்து நிற்கிறதோ, அதே போல் சமாதானத்தின் பாறை கர்த்தர். அவர்தான் நமக்கு எல்லாவற்றிலையும் நம்மை வாழ்க்கை புயலிலிருந்து நம்மை பாதுகாத்து பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா! ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதனால் இன்றைக்கு மனுஷர் மேலே பிரியம் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். கோபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் சமாதானத்தின் நாட்கள். அதனால் யாரையாவது புண்படுற மாதிரி பேசியிருப்போன்னா மன்னிப்பு கேளுங்க. அது மாத்திரம் இல்லை, சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீங்கன்னா சமாதானம் சொல்லுங்கள். சில ஆலயங்கள் ஆராதனையில் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் பார்த்து கை குலுக்கி சமாதானம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடையாளம் என்னென்னா, நாம் சந்தோஷமாக இருக்கணும், நான் உங்களை நேசிக்கிறேன், மனுஷர் மேலே அந்த பிரியம் உண்டாகணும் அப்படிங்கிறதான். சிலர் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. அது அல்ல. இனி அப்படி அல்ல. மனுஷர் மேல் பிரியம் எப்போ உண்டாகும்? உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது தான். பூமிக்கு வந்த அந்த இரட்சகரை நாம் உயர்த்தும் பொழுது தான், துதிக்கும் பொழுது, நம்முடைய நாவுகளில் துதிக்க 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 அந்த தேவனை குறித்த அந்த பாரம் நமக்கு உண்டாக, துதி உண்டாக, நம் மனுஷர் மேலே அந்த பிரியம் உண்டாகும். அல்லேலூயா! கர்த்தர் நம்மை நடத்துவாராக. உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை தருவாராக. எல்லாரையும் நேசிங்க. சமாதானம் இல்லாமல் யார் கூட சண்டை போட்டிருப்பீங்கன்னா மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருடைய நாளுக்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். ஜெபிக்கலாமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி, ஆண்டவரே, திரள் சேனைகள் உம்மை துதித்தார்களே, தேவதூதர்கள் உம்மை மகிமைப்படுத்தினார்களே. இந்த அருமையான வேளையில் நாங்கள் அப்படி ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும். மன்னிக்க முடியாமல், நேசிக்க முடியாமல் தங்களோடு பிறந்தவர்கள் தங்களுடைய கிராமங்களிலே, தங்களுடைய பகுதிகளிலே, தங்களுடைய வேலை பார்க்கும் இடங்களிலே இப்படி பலரோடு பகைத்து சமாதானத்தை இழந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீர் சமாதானத்தை கொடுத்து அந்த ஒப்புரவாகுதலை, மனுஷர் மேல் அந்த பிரியம் உண்டாகி அவர்கள் ஒருவரை ஒருவர் அந்த பகையை மறந்து, கசப்புகளை மறந்து, ஆழமாய்மை நேசித்து வாழும் அந்த பாக்கியத்தை கட்டளையிடும். அவளை ஆசீர்வதித்தவர்களும் அப்படிப்பட்ட இருதயத்தை அவர்கள் தாரும். அவருடைய வாயில துதிகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.